ഡാഡി വരില്ല? ഡാഡി വന്നില്ല. ഇനി മമ്മി ഞാനേ വരൂ. பயங்கரமான ஒரு ரிசப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. வேற எந்த படம் கமிட் பண்ணாதீங்க. பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சினிமாவில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. பட் தியேட்டர் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு அடிச்ச விசில் கிளாப்ஸ் எங்கே போனாலும் மீனும் மிஸ் தான் கேட்குறாங்க. நான் மைக்கில் பேசும்போது கூட நீங்கள் கொஞ்ச நேரம் விடுங்க சார், அவங்ககிட்ட மைக்கை கொடுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ரிசப்ஷன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ மோக்ஷா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எப்போவுமே நான் இப்போ காளியங்கட் சொன்னார் என்னன்னா, செல்லா வந்து அவருக்கு தெரியாமலே படம் எடுத்துட்டாரு, ஹீரோயின் ஓரியன்ட் படம்னு. கிடையவே கிடையாது, தெரிஞ்சுதான் பண்றேன். தெரியாமலாம் எதுவுமே பண்ணல நான். ஜாரா கிட்ட இந்த படம் கமிட் பண்ணும்போது சொன்னேன், ஜாரா நீங்க தான் இந்த படத்தோட ஹீரோ, இந்த படம் உங்க மேலதான் இருக்கு. ஸோ தெரிஞ்சதான் ஒவ்வொரு படமும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜாரா, யூ ஆர் லவ்லி இன் த ஃபிலிம். லைக் ஐ செட், ஐ ப்ராமிஸ் யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம், ரைட்? ஐம் வெரி ஹாப்பி. ஜாராவோட நடிக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இட் வாஸ் அ ப்ரீஸ் அண்ட் ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபன் வித் ஹர். எனக்கு இந்த படம் கமிட் பண்ணும்போது பெண் குழந்தை இல்லை, அண்ட் அதுக்கப்புறம் மீரா பிறந்தாங்க. ஸோ இந்த படம் நடிக்கும்போது அந்த பாண்ட் வந்து எனக்குள்ளே தானாக வந்துருச்சுன்னு நான் சொல்லுவேன். ஜாராவோட நான் இருக்கிற பாண்டிங் வந்து ஃபியூச்சரில் இப்படி தான் என் பொண்ணோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜாரா அந்த மாதிரி ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ ஜாரா ஸோ மச் ஃபார் டீச்சிங் மீ ஹவு டு பி அ டேட். ஐ டோல்ட் யூ, ரைட்? ஸோ இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஜேர்னி. அண்ட் ஆடியன்ஸ், இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப ஷார்ப், அண்ட் சினிமாவை வந்து ரொம்ப நேசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தப்பு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா, அந்த ஆடியன்ஸை அவுட் ஸ்மார்ட் பண்ணோன்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. பட் கட்டா குஸ்தி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்ம் இருந்தோம், ஆடியன்ஸ் அதை பயங்கரமாக கொண்டாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு 18 வருஷம் ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், வித்தியாசமான படங்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிருக்கேன்னா காரணமே ஆடியன்ஸ் தான். ஸோ ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை வந்து கைவிடலை. அண்ட் இந்த விக்டரிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸாக கட்டா குஸ்தி 1க்கு அப்புறம் எனக்கு கரெக்டாக அமையல. நிறைய விஷயங்கள் லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை ஆடியன்ஸ் என்ன மறந்துட்டாங்களோ நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த விக்டரியை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த படம் மினிமமாக 50 கோடி ரூபாய் கிராஸ் அடிக்கும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஆடியன்ஸ் என்ன மறக்கல, என் மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு.